தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் போல குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 கிரகங்களின் பயிற்சி இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன். இந்த 3 பயிற்சிகளும் தருகின்ற கெடுபலனாகட்டும் அற்பலனாகட்டும் முழுமையாக நம் வாழ்வில் சென்றடைவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் சுக்ரன், களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒரு பயிற்சி. அசுர குருவாக இருந்தாலும் அற்புதமான யோக பலனை தரக்கூடியவர் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 2 வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். எப்படி பயிற்சி ஆகிறேன்னா பலமிழந்து பயிற்சி ஆகிட நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஒரு கிரகம், எல்லா கிரகம் பலம் பலகீனம் அடைந்தாலும் கூட அவ்வளவு பாதிப்புகளை தந்து விடுவதில்லை. என்னுடைய சோடி பிரசன அனுபவத்துல சுக்ரன் பலம் இழக்கவே கூடாது, சுக்ரன் பலகீனம் ஆகவே கூடாது. அவன் பலம் இழந்து விட்டால் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதை மட்டும் வைத்துமே நான் சோடி பிரசனம் பார்க்க போவதில்லை, மற்ற கிரகனுடைய இருப்பை வைத்து பார்க்க போகின்றேன். கொஞ்சம் கவனமா இருங்களேன். இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்வதை விட அதை நாம் தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம், அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதன் மூலமாக சில தேவையற்ற பிரச்சனை இடைஞ்சல்களையும் நாம் தவிர்த்து விடலாம் அல்லவா? அந்த வகையில் பார்க்கும்போது அற்புதமான ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பலம் இழந்த ஒரு காலம். அதே நேரம் அவர் ஒரு யோக பலனையும் தருகிறார், நீசபங்க ராஜயோகம். இது சிம்மத்துக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். அதாவது சிம்மத்தில் இருந்துதான் அவர் கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். உங்களிடமிருந்து அசுர குரு கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலம் இதை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களை சொல்வதை சற்று கவனமாக, பொறுமையாக, நிதானமாக கேட்டாலே போதும். என்னுடைய அனுபவத்துல நாம் கோடி கோடியாக கொட்ட வேண்டாம், மாடி வீடு கட்ட வேண்டாம், இருப்பதை தக்க வைத்துக் கொண்டாலே போதும். அது குடும்பத்துல, தொழில, வாழ்க்கையில. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நான் சொல்லிடுறேங்க. களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்தில், செவ்வாய் 10 மற்றும் 11ஆம் இடங்கள்ல இருப்பதனால நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். இதை முதல்ல சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் தான் நான் சொல்ல போடுவதை கவனமாக கேளுங்கள். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடன் செல்லுங்கள். இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அந்தரங்க விஷயங்களை யாருடன் கலந்து ஆலோசிக்க வேண்டாம். குறிப்பா பாத்தீங்கன்னா எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதுல சில தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் கூட அது படிப்படியாக மாறுவதை பார்க்கலாம். எதையிலுமே அவசரப்படாமல் இதரமாக செயல்படுவது நன்மையை நோக்கி நகரும். நான் சொன்னது எதிலும் அவசரம்னா ஒரு திருமண முயற்சியா இருக்கலாம், அது காதல் திருமணம், பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் இருக்கலாம், ஒரு புதிய தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், ஒரு புதிய நட்பை நோக்கி நகர்வதாக இருக்கலாம். எதுவாக எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவது குறித்து நன்கு ஆலோசனை செய்தவன் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது நல்லது. எல்லாவற்றிலும் அனுகூலமான பலனை எதிர்பார்க்க முடியாது. இந்த காலகட்டம் சுக்ரன் பலமிழந்திருக்கின்ற ஒரு காலம். அதே நேரம் குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். குடும்ப உறுப்பினர் என்றால் முதல்ல தாய், தந்தையர், பிள்ளைகள், மனைவி இவர்களோடு அனுசரித்து சென்று விடுங்கள். அனுசரித்து போவதனால எந்த நஷ்டமும் இல்லைங்க. வாழ்க்கையில வீட்டை விட்டு வெளியில வந்து 1000 பேரோடு அனுசரித்து போகின்றோம். அப்போ நம்ம குடும்பத்தோடு அனுசரித்து போவதில்லை, என்ன கொஞ்சம் நிதானமா பொறுமையா அனுசரித்து போய்விட்டீர்களா சில இழப்புகளை தவிர்த்து விடலாம். நான் சொன்ன அளவா திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல செவ்வாய் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் நினைத்த காரியம் நினைத்தபடி நடைபெறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் சிம்ம ராசிக்கு அமைத்து தருகின்றார்கள். அதே நேரத்துல புதன் 11 மற்றும் 12 இடங்கள்ல சுபகாரியங்களை நடப்பதற்கான சூழ்நிலையை புதன் அமைத்து தருகின்றார். ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பலமிழந்து 12 மற்றும் 1ஆம் இடங்களில் வலம் வருவதனால பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. பொருளாதாரத்திலையும் சரி, அறிவுலையும் சரி, தன்னை விட பெரிய மனிதர்களை பகைத்துக் கொள்கிற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமா இருங்க. அதாவது பகை எப்பவுமே பணக்காரன்ட்ட வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லை. நாம் உண்டு, நாம் வேலையை உண்டு என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது சிறப்பு சிம்மராசிக்கு இந்த காலகட்டம். குறிப்பா பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல மிகுந்த கவனம் தேவை. குறிப்பா பாத்தீங்கன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க. என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா சொன்னீங்களா 12ஆம் இடம் இழப்பு வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கவனமா இருங்க. அதே நேரத்துல குரு பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால
பண இழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் சில ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. குறிப்பா சொல்ல போனா ராசிக்குள்ள ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது 7ல் ராகு உடல்நல குறைபாடுகள் வரக்கூடும். உடல் நலத்துல மிக எச்சரிக்கையாக கவனமாக இருந்து விடுங்கள். குறிப்பா சொல்ல போனா 12ல் குரு உச்சம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவருடன் 10 சுக்கிரன் சேர்க்கை இடமாற்றங்களை சந்திக்க நேரும். இடமாற்றம்னா தொழில வாழ்க்கையில சில மாற்றங்கள், அந்த இடமாற்றம் செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்கால திட்டங்கள் தீட்டுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அமைத்து தரும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கிறீங்களா, அது நல்ல முறையில் நடப்பதற்கான சூழ்நிலை இந்த இருவருடைய சேர்க்கை. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பார்த்தா பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். போதுங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அசை போடுகின்றன அல்லவா, எப்பவும் நடந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் நம்ம மனதை எந்த அளவுக்கு காயப்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குறிப்பா சொல்ல போனா ஞானகாரகன் கேது களத்திரகாரகன் சுக்கிரன் இணைவு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் ஏற்படும். அதாவது சுக்கிரனை பொறுத்தவரை ராசிக்கு 2ஆம் வீட்டில் சாதமாக அமர்ந்திருப்பதனால பணம் கைக்கு வரும். எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். யாரிடம் சென்றும் இல்லாத ஒரு நிலை இந்த காலகட்டத்துல சுக்கிரன் அமைத்து தருவார். குறிப்பா பாத்தீங்கன்னா பிள்ளைகளால் மகிழ்ச்சி. ராசிக்கு 2ல் சுக்கிரன், உடைய ராசிக்கு 2ல் சுக்கிரன் 11ல் புதன் சஞ்சரிப்பதனால் எதிர்நீச்சல் போட்டாவது அடையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தத்தையும் அடைந்து விடுவீர்கள். போதும், இந்த ஒரு அற்புதமான ஒரு நிலையை சுக்கிரன் உங்களுக்கு தருகின்றார். 10 சுக்கிரன் 2ல் நீசம் பெறுவதனால தேவையற்ற சில மன உளைச்சல்களையும் அவர் தரத்தான் செய்வார். அதே நேரத்தில் பொறுமையும் நிதானமும் கையாள்வீர்களானால் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 12 ராசி 27 நட்சத்திரத்துல அற்புதமான யோக பலனை தரும். அதே நேரம் இந்த வருகின்ற இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இடைப்பட்ட காலத்துல வருகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். பரிகாரம் என்று சொல்வதை விட செய்து பாருங்கள். மனதுக்கு மட்டுமல்ல குடும்பத்துக்கு மட்டுமல்ல கர்ம விடையை வெல்லக்கூடிய ஒரு பரிகாரம். அதாவது மூத்த சகோதரி இளைய சகோதரி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல் நிறைய வாங்கி கொடுங்க. அவர்கள் முகத்தில் தோன்றுகிற அந்த சந்தோஷம் கலத்தகர சுக்கிரனை பலம் பெற செய்யும். மனதுல நம்பிக்கை தரும். சரி, சகோதர சகோதரிகள் இல்லைன்னா எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள். அவர்களை மன ரீதியா ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த வளையல்களை தானமாக பரிசு கொடுப்பீர்களானால் அற்புதமான யோக பலனை கலத்திரகாரகன் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழங்குவார்.